வாழ்க்கையில பேசக்கூடிய வாக்கியங்கள், தினந்தோறும் பேசக்கூடிய வாக்கியங்களை தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். அதனால பார்க்கறதோட இல்லாம தயவு செஞ்சு சூழ்நிலை வரும்போது பேசி பழகுங்க. இதுதான் முக்கியம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் போய் நீ அவர்கிட்ட கேளு. நீ எதுக்கு என்கிட்ட கேட்குற? ஃபர்ஸ்ட் கோ அண்ட் ஆஸ்க் ஹிம். கோ அண்ட் ஆஸ்க் ஹிம் அப்படின்னா போய் அவர்கிட்ட கேளு. ஃபர்ஸ்ட் முதல்ல கீப் இட் வித் யூ ஒன்லி. கீப் இட் வித் யூ ஒன்லி, டோன்ட் கிவ் இட் டு அதர்ஸ். இந்த வாக்கியத்துக்கு என்ன தமிழர்த்தமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கீப் இட் வித் யூ ஒன்லி அப்படின்னா இது நீ மட்டும் வச்சுக்கோ அப்படின்னு அர்த்தம். டோன்ட் கிவ் இட் டு அதர்ஸ் அப்படின்னா இது மற்றவங்க கிட்ட கொடுத்துறாத அப்படின்னு அர்த்தம். தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இது நீ மட்டும் வச்சுக்கோ, யாருக்கிட்டையும் கொடுத்துறாத. கீப் இட் வித் யூ ஒன்லி, டோன்ட் கிவ் இட் டு அதர்ஸ். அவன் சீன் போடுறான் அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா ஹீ இஸ் சிம்பிளி ஷோயிங் ஆஃப் அப்படின்னு பேசலாம். சீன் கிரியேட் பண்ணாத. இது வேற இங்க சீன் கிரியேட் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. டோன்ட் கிரியேட் சீன் ஹியர் அப்படின்னு பேசலாம். டோன்ட் கிரியேட் சீன் ஹியர். சீன் கிரியேட் பண்ற வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத அப்படின்னு அர்த்தம். உனக்கு யார் சொன்னது? ஹூ டோல்ட் யூ? உனக்கு யார் சொன்னது? சொல்லிட்டு போ, சொல்லிட்டு போ அப்படின்னு பேசணும். ஜஸ்ட் டெல் அண்ட் கோ அப்படின்னு பேசலாம். இல்லை ஜஸ்ட் டெல் மீ அண்ட் கோ, இல்லை ஜஸ்ட் டெல் அண்ட் கோ. என்ன அர்த்தம்? சொல்லிட்டு போ அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஜஸ்ட் டைம் பாஸுக்கு தான். ஜஸ்ட் டைம் பாஸ் ஒன்லி அப்படின்னு பேசலாம். டைம் பாஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஏன் ரொம்ப லேட்டாக வந்த நீ? வை யூ கேம் சோ லேட் அப்படின்னு கேட்கலாம். வை யூ கேம் சோ லேட், ஏன் நீ ரொம்ப லேட்டாக வந்த அப்படின்னு அர்த்தம். நீ என்ன பைத்தியமா? நீ என்ன பைத்தியமா? ஆர் யூ மேட் அப்படின்னு கேட்கலாம். இல்லை ஆர் யூ மேட் ஆஃப் வாட் அப்படின்னு கூட கேட்கலாம். ஆர் யூ மேட் ஆஃப் வாட், நீ என்ன பைத்தியமா என்ன அப்படின்னு அர்த்தம். கோபமா இருக்கே என்ன? ஆர் யூ ஆங்க்ரி ஆர் வாட் அப்படின்னு கேட்கலாம். ஆர் யூ ஆங்க்ரி ஆர் வாட், கோபமா இருக்கிறியா என்ன அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இப்போ என்ன பண்றது? இப்போ என்ன செய்யறது? வாட் டு டூ நவ் அப்படின்னு கேட்கலாம். வாட் டு டூ நவ், இப்போ என்ன பண்றது, இப்போ என்ன செய்யறது அப்படின்னு அர்த்தம். இந்த வாக்கியத்துக்கு என்னங்க தமிழ் அர்த்தமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? லெட் இட் பி அப்படின்னா சரி அது இருக்கட்டும். லீவ் இட் அப்படின்னா அதை விட்டு தள்ளு அப்படின்னு அர்த்தம். சரி விடு, அதை விட்டு தள்ளு அப்படின்னா லீவ் இட். சரி அது இருக்கட்டும் அப்படின்னா லெட் இட் பி. சரி அது இருக்கட்டும் விடு. சில பேர்லாம் புலம்பிட்டே இருப்பாங்க, ஒரே விஷயத்த சொல்லி சொல்லி புலம்பிட்டே இருப்பாங்க. சரி அது இருக்கட்டும் விடு, ஃப்ரீயா விடு அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா லெட் இட் பி லீவ் இட் அப்படின்னு பேசலாம். இல்லை வெறுமனே லீவ் இட் அப்படின்னு கூட பேசிக்கலாம். வெறுமனே லீவ் இட், ஜஸ்ட் லீவ் இட் அப்படின்னு கூட நீங்க பேசிக்கலாம். சரிங்களா? பணத்தை ஏன் செலவு பண்ணணும்? வை டு வேஸ்ட் மணி? நான் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன். ஐ எம் டெல்லிங் யூ ஃபார் யுவர் குட் அப்படின்னா நான் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன். ஐ எம் டெல்லிங் யூ ஃபார் யுவர் குட், நான் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன். எனக்குலாம் அது பழகி போச்சு. ஐ எம் யூஸ் டு இட் அப்படின்னா எனக்கு அது பழகி போச்சு அப்படின்னு அர்த்தம். எனக்குலாம் அது பழகி போச்சு. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு அர்த்தம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷில் அப்படி தான் பேசணும். சரிங்களா? அது வந்து தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அதனால தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். தட் இஸ் வை ஐ டோல்ட் யூ. தட் இஸ் வை அப்படின்னா அதனால தான். தட் இஸ் வை ஐ டோல்ட் யூ, அதனால தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். இதை பாரு, மற்றவங்களை குறை சொல்லிட்டு இருக்காத. உன்னோட வேலையை ஒழுங்கா பாரு, உன்னுடைய வேலையை ஒழுங்கா பாரு அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா ஜஸ்ட் டூ யுவர் ஒர்க் ப்ராப்பர்லி அப்படின்னு பேசலாம். என்ன இப்போதைக்கு டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா இங்கிலீஷ்ல டோன்ட் டிஸ்டர்ப் மீ நவ் அப்படின்னு பேசலாம். அவங்களுக்கு சுத்தமா அறிவுங்கிறதே கிடையாது. தே டோன்ட் ஹேவ் சென்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு அறிவு இல்லை. தே டோன்ட் ஹேவ் சென்ஸ் அட் ஆல் அப்படின்னா அவங்களுக்கு சுத்தமா அந்த அறிவுங்கிறதே கிடையாது அப்படின்னு அர்த்தம். இந்த அழுத்தம் கொடுத்து பேசுறோம் பாருங்க, அவங்களுக்கு அறிவு கிடையாது அப்படிங்கிறது வேற, அவங்களுக்கு அறிவு இல்லை அப்படிங்கிறது வேற, அவங்களுக்கு அறிவே இல்லை, அவங்களுக்கு சுத்தமா அறிவுங்கிறதே இல்லை அப்படிங்கிறது வேற இல்லையா? இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பேசுறதுக்கு தான் இந்த அட்டால் அப்படிங்கறத பயன்படுத்திக்கணும். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDF-யும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFs-ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDF-யும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.